சன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சைனீஸ் பீப்புள் எடுத்துட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு லைஃப் ஸ்டைல் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம என்ன தான் சைனா கண்டுபிடிக்கிறதுல பெருசு அப்படின்லாம் சொன்னாலும் அங்கேயும் நிறைய வில்லேஜ் இருக்க தான் செய்யுது, அங்கேயும் பாவர்ட்டி இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் அதுக்காக கவர்மெண்ட் இனிஷியேட் நிறைய எடுக்க தான் செய்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயம் தான் எப்படி நமக்கு வந்து கவர்மெண்ட் பணம் தராங்களோ அதே மாதிரி சைனீஸ் கவர்மெண்ட்டும் சைனா இருக்கக்கூடிய பீப்புளுக்கு பணம் தராங்க. ஆனால் அப்படி தீபாவளி பொங்கல் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. அவங்களுக்கு சைனீஸ் நியூ இயர் அப்படின்றது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல். அதனால் அதுக்கு நிறைய பேருக்கு பணம் கொடுப்பாங்க. பட் அது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அது வில்லேஜ் வைஸ் மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வில்லேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி பணம் போகும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு வில்லேஜில் ஒரு பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்காங்க, அங்கே ஒரு 200 பேர் இருக்காங்க, அது ஒரு சின்ன வில்லேஜ் அப்படின்னா அந்த வில்லேஜில் என்னென்ன ஃபேக்ட்ரி எல்லாம் கவர்மெண்ட் கிட்ட ரைட்ஸ் வாங்கி ரன் பண்ணிட்டு இருக்காங்களோ அதில் வரக்கூடிய ரெவன்யூவை அப்படியே பிரித்து அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கே கொடுத்துட்றாங்களாம். இப்படி எங்கெங்கெல்லாம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கோ அங்கேருந்து எவ்வளோ ரெவன்யூலாம் வருதோ அதெல்லாம் ஈக்குவலாக எல்லா மக்களுக்கும் பிரிஞ்சு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் யாரும் சைனா விட்டு வரமாட்டாங்க. இப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தாலும் குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்காம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்கும் பிரித்து தராங்களாம். உதாரணத்துக்கு அப்பாவுக்கு ஒரு 15,000னா பையனுக்கும் அதே 15,000 தான். ஒருவேளை பிறந்த குழந்தை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு 70% கொடுத்துருவாங்க. பட் அதுக்கு ஒரு வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி ரொட்டீன் நாங்கள் ஆரம்பிச்சிடும். இப்படி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வில்லேஜுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு அங்கே வரக்கூடிய ரெவன்யூவை பிரித்து தராங்க. இது வில்லேஜுக்கு எவ்வளோ ரெவன்யூவாக கவர்மெண்ட் கொடுக்குதோ அதை பொறுத்து மாறும். ஒரு சில பேர் 1 லட்சம் வாங்குறாங்க, ஒரு சில பேர் 15,000 வாங்குறாங்க. இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். 40,000 ரூபாய் பணமாக உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களால் வீடு வாங்க முடியுமா? முடியாது. இந்தியாவில் முடியாது, ஆனால் ஜப்பானில் முடியும். ஜப்பானில் என்னப்பா 40,000 ரூபாய்க்கு வீடு வாங்கலான்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் ஜப்பானில் நீங்கள் வீடு வாங்க முடியும். அங்கே என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னு கேட்டோம்னா பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. அங்கே இருக்கக்கூடிய வயசானவங்களும் அதிகமாகிட்டே போயிட்டுருக்காங்க. அதனால் இறப்புகளும் அங்கே அதிகமாகிட்டே போய்கிட்டு இருக்கு. இதனால் பாப்புலேஷன் டவுன் ஆகிறதுனால நிறைய இடங்கள் கட்டி வச்ச வீடுகள் சும்மாவே தான் கிடக்கு. அதனால் அட்லீஸ்ட் இதை வித்துட்டாவது போயிடுவோம் அப்படின்னு சொல்லி வயசானவங்களாம் நிறைய டிசிஷன்லாம் எடுத்திருக்காங்க. அதில் இது ஒன்று. கிட்டத்தட்ட 1 கோடி வீடு கிட்ட காலியாக தான் கிடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எத்தனை வீடு ஜப்பானில் இருந்திருக்கும்னு. ஆனால் என்னமோ தெரில அங்கே யாரும் வரவும் மாட்டேங்கிறாங்க. எல்லாம் தூரமாக இருக்குது அப்படின்னாலும் ரிஜெக்டும் பண்ணுறாங்க. சரி நம்ம வாங்கி போடலாமே அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கிற ஆளுங்கிட்ட பணமும் இல்லை, அங்கேயும் பாவர்ட்டி இருக்க தான் செய்யுது. இப்படி நிறையா இருக்குது. உங்ககிட்ட ஒரு வேலை 40,000 இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே போய் வீடு வாங்கிக்கலாம். ரைஸ் அப்படின்றது சொல்கிறது ரொம்ப ஸ்டைலாக இருக்கும் அரிசி அப்படின்னு சொல்கிறத விட. ஏன்னா அரிசி சொல்லும் போது கொஞ்சம் லோக்கலாக இருக்குங்க. அதே நம்ம ரைஸ் இப்போ சிக்கன் அரிசி அப்படின்னு சொல்ல முடியாது. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் அரிசி நம்மளால் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி ரொம்ப ஸ்டைலாக நம்ம அந்த ரைஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இந்த ரைஸ் அப்படின்ற வார்த்தை ஒன்று இங்கிலீஷ்லேருந்து வரல, இதுவும் தமிழ்லேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா எப்படி அப்படின்னு கேட்டால் முதல்ல அரிசி இங்கே தான் விளைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதிகமாக விளைஞ்சல் கொடுக்குற ஒரு இடம் அப்படின்னு கேட்டால் அது இந்தியா தான். இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது அரப் கண்ட்ரிக்கெலாம் அந்த எக்ஸ்போர்ட் ஆகும்போது அது அல்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி யூரோப் போகும்போது அல்ட்ரஸ் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி எல்லா இடங்கள்லையும் அந்த அரிசியை வேறு வேறு மாதிரி அவங்க டோனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. என்னதான் வார்த்தை மாறினாலும் அதோடைய சவுண்ட் அண்ட் உச்சரிப்பு கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். அல்ட்ரஸ் அப்படின்றது அந்த ரைஸ் இஸ் அப்படின்ற அந்த சவுண்ட் எல்லாத்துக்கும் காமனாக தான் இருந்துச்சு எல்லா லாங்குவேஜ்லையுமே. அப்படி தான் நம்ம அரிசி அப்படின்னு சொல்கிறத அங்கே ரைஸ் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஈவன் அந்த ரைஸோட ஸ்பெல்லிங்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். RICE அப்படின்னு தான் வரும். ரைஸ் அப்படின்றது அரிசி. ஸோ எப்படி பார்த்தாலுமே இது தமிழ்லேருந்து கொண்டு போன ஒரு வார்த்தை தான். இங்கிலீஷில் என்ன தான் நீங்கள் ரைஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அரிசி அப்படின்றது வந்தது தான் இத்தனை பெயர்களும். அதனால் உணவுப் பொருட்களில் நிறைய டிஃப்ரென்ஸ் பண்ணக்கூடாது, அது எல்லாருக்குமே புரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இஸ் சவுண்டை அப்படியே வச்சுருந்தாங்க. எல்லா இடங்கள்லையுமே காமனாக இஸ் சவுண்ட் அப்போ ட்ரேட் பண்ணும்போது இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க. நாளடைவில் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி. பட் அதிகமாக ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த இஸ் அப்படின்ற அந்த ப்ரொனவுன்சியேஷன் தான் வச்சுருந்தாங்க. நம்ம பெரும்பாலுமாக பார்க்கக்கூடிய நிறைய ரெஸ்டாரண்ட்டுமே இஸ் அப்படின்ற அந்த ப்ரொனவுன்சியேஷனில் வருது அப்படின்னா அது ரொம்ப லக்கின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. அதனாலேயும் ஒன்றுமோ தெரில இஸ் அப்படின்ற சவுண்ட் வர மாதிரியே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. பெப்பர் அப்படின்ற அந்த வார்த்தை கூட தமிழில் இருக்கக்கூடிய பெப்பலி அப்படின்ற அந்த வார்த்தையிலேருந்து தான் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் பெப்பர் அப்படின்றது கொஞ்சம் ஸ்டைலாக இருக்குது அங்கே சொல்லும்போது, பெப்பலி அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் லோக்கல் பாஷையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க போல். பட் தமிழ்லேருந்து கொண்டு போன நிறைய வார்த்தைகள் தான் இப்போ ஆங்கிலத்திலேயே இடம் பிடிச்சிருக்கு. நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அப்படி நம்ம பார்க்கும்போதும் இந்த வெண்ணிலான்றது ரொம்ப காமன் ஃப்ளேவர், ரொம்ப சீப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் சாக்கோபார் அதெல்லாம் வாங்கணும்னா 20 ரூபா ஆகும்னு வச்சுக்கோங்க. ஆனால் வெண்ணிலா கப்பு வாங்கினா 10 ரூபாவில் முடிஞ்சிடும். அப்போ இந்த வெண்ணிலா ரொம்ப சீப் அப்படின்ற
மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க. பட் ஆக்சுவலாகவே இந்த வெண்ணிலாவுடைய ஃப்ளேவர் வேணும்னா அது 1 கிலோ 45,000 வரும் ஒரிஜினல் வெண்ணிலாவாக இருந்ததுன்னா. இப்படி ஒரு வேளை ஒரிஜினல் வெண்ணிலாவாக இப்போ சேல் பண்ணியிருந்தாங்கன்னா 1,500 2,000 இல்லாமல் நீங்கள் ஒரு ஐஸ்கிரீமே வாங்க முடியாதுன்ற லெவலுக்கு போயிருக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 400 500 ஸ்பெண்ட் பண்ணணும்ப்பா அப்படின்னு. பட் இந்த வெண்ணிலாவுடைய எசன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கு, எது கூட வேணாலும் அதை இன்ஃப்யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நிறைய லேபில் ரிசர்ச் பண்ணி வெண்ணிலாவை லேப்லேயே அதை கண்டாமினேட் பண்ணி மாற்ற ஆரம்பித்தாங்க. அப்படி தான் வெண்ணிலாவுடைய ஃப்ளேவர்ஸ் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. ஒருவேளை ஒரிஜினல் ஃப்ளேவர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதிலிருந்து ஒரு 4-5 துளி வந்தாலே அது கிட்டத்தட்ட 100 ரூபா நம்ம கொடுத்து வாங்குற மாதிரி வந்துடும். ஸோ ஒரிஜினல் எசன்ஸாக இல்லாமல் அதே மாதிரியான ஃப்ளேவரை ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணாங்க. அதனால தான் நல்ல வெண்ணிலாவை சீப்பாக வாங்க முடியுது. இதுக்கப்புறம் வெண்ணிலா நீங்கள் சாப்பிடும்போது யாராவது என்னப்பா சீப் ஐஸ்கிரீமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இதை பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.